ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பொதுவாக இந்த மழைக்காலத்தில் எல்லாருக்குமே தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இந்த மாதிரிலாம் வந்து போகும். இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல பானம் சுக்கு மல்லி காப்பி. அதுதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். சுக்கு, மல்லி, திப்பிலி, மிளகு, வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு 2 எடுத்திருக்கேன். வெள்ளை மிளகு இல்லைன்னா கருப்பு மிளகு எடுத்துக்கலாம். ஏலக்காய், சித்திரத்தை, அதிமதுரம், கருப்பட்டி, தூதுவளை, துளசி, ஓமவல்லி. துளசியோட பூவும் எடுத்து வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. முதல்ல சுக்கு, சித்திரத்தை, அதிமதுரம் இது 3ஐயும் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுப்போம். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். மல்லி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 துண்டு சுக்கு பொடி பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் திப்பிலி, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். வெள்ளை மிளகு இல்லைன்னா நம்ம கருப்பு மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். விஷத்தை முறிக்கிற தன்மை இந்த வெள்ளை மிளகு உண்டு. எங்கள் அம்மா வீட்டில் எப்போவுமே வெள்ளை மிளகு வச்சுருப்பாங்க. ஏதாவது பூரான் கடித்தாலோ விஷவண்டு கடித்தாலோ உடனே இதை எடுத்து வாயில் போட்டு மென்ன சொல்லிடுவாங்க. அந்த விஷம் தலைக்கு ஏறாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் 4, பொடி பண்ண சித்திரத்தை 1, அதிமதுரம் 1 இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் போட்டுப்போம். தூதுவளை, துளசி, ஓமம் 3ஐயும் நம்ம சுக்கு மல்லி காஃபி ரெடி பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் இதை 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக சுக்கு மல்லி காஃபிக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் இதை எடுத்து அரைச்சி பவுடர் ரெடி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் இந்த பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ நம்ம அதை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துட்டது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற தேவை கிடையாது, மீடியமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை சலிக்கணுங்கிற தேவையும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாவே போதும். அரைச்ச பவுடரை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைக்கேற்ப நம்ம அடிக்கடி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுக்கு மல்லி காஃபி ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டது. இந்த டைம் நம்ம தேவைக்கேற்ப சுக்கு மல்லி பவுடர் போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனா 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம பவுடர் போட்டுக்கலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த சுக்கு மல்லி காஃபிக்கு மெயினாக சுக்கு, மிளகு, மல்லி 3 இருந்தாவே போதும். நம்ம இந்த சுக்கு மல்லி காஃபி ரெடி பண்ணிடலாம். மற்ற பொருட்கள் எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்மள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க துளசி, ஓமம், தூதுவளை 3ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இலைகளையும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம 2 கப் தண்ணி ஊற்றியிருக்கோம். 2 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக குறையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக விடணும். இந்த சாறு பூரா அந்த தண்ணியில் இறங்கிடும். 2 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக நல்லா குறைஞ்சி வந்துட்டது. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி நம்மளோட தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா கருப்பட்டி கொஞ்சம் அதிகமாக போடலாம், பெரியவங்கன்னா கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். இந்த சுக்கு மல்லி காஃபிக்கு கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வெல்லம் போட்டுக்கலாம். ஆனால் ஜீனி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனோட பலன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுவோம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுக்கு மல்லி காஃபி நம்ம ஆறி குடிக்கக்கூடாது, சூடாக தான் குடிக்கணும். சூடாக குடித்தோம்னா தான் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம். இப்போ அரை கிளாஸ் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தண்ணியில் அந்த சாறு எல்லாம் நல்லா இறங்கி நம்மளுக்கு ஒரு இதமான ஒரு சுக்கு மல்லி காஃபி கிடைக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டிடுவோம்.
காஃபி ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இதில் கொஞ்சமாக காஃபி டிகாஷன் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ சுக்குமல்லி காஃபி வடிகட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான அதே சமயம் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக குடித்தோம்னா தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். காஃபிக்கு மாற்ற அந்த பானத்தை நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம இதை கொடுத்தோம்னா நம்ம டாக்டர் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களும் சுக்குமல்லி காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.